for the watch. Prezi plain Jane. நம்ம இந்தியன் பாலிடிக்ஸ் ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட்ல வந்து நிக்குது. எலெக்ஷனை விட ஒரு முக்கியமான விஷயம் நடக்க போகுது. அதுதான் டீலிமிட்டேஷன். சிம்பிளா சொல்லணும்னா நம்மளோட மக்கள் தொகை, அதாவது பாப்புலேஷனை பேஸ் பண்ணி பார்லிமெண்ட்ஸ்ல சீட்ஸை பிரிக்க போறாங்க. கடைசியா 1976ல இந்த சீட்ஸ் எல்லாம் அலோகேட் பண்ணி ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருந்தாங்க. பட் இப்போ ஆஃப்டர் 50 இயர்ஸ் இந்த லாக் ஓப்பன் ஆக போகுது. பட் இங்க தான் ஒரு பெரிய பேரடாக்ஸ் இருக்கு. இப்போ சிக்கல் என்னன்னா, சதர்ன் ஸ்டேட்ஸ் மாதிரியான தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகாலெல்லாம் ஓவராலாக பாப்புலேஷன் கண்ட்ரோல் பண்ணியாச்சு. இதுக்கெல்லாம் மெயின் ரீசனாக இருந்தது எஜுகேட்டட் விமன், பெட்டர் ஹெல்த் கேர் அண்ட் ஃபேமிலி பிளானிங்னு நம்ம ப்ராக்ரெசிவாக இருந்த காரணம் தான். ஆனால் யூபி, பீகார் மாதிரியான ஸ்டேட்ஸ்லாம் பாப்புலேஷன் கண்டமேனிக்கு இன்க்ரீஸ் ஆகி கிடக்குது. இப்போது இந்த டீலிமிட்டேஷன் ப்ராசஸ் வந்தால் யூபிக்கு மட்டும் 148 சீட்ஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. தமிழ்நாடு மாதிரியான ஸ்டேட்ஸ்லலாம் சீட்ஸ் ரொம்ப கம்மியாக தான் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ பேசிக்கலி நல்லா படித்து மக்கள் தொகையை கண்ட்ரோல் பண்ண ஸ்டேட்ஸோட பொலிட்டிக்கல் பவர் ஷ்ரிங்க் ஆக வாய்ப்பு இருக்குது. இது எஃபிஷியன்சி டேக்ஸ் இல்லையா? சரி, இப்போது எவிடன்ஸுக்கு வருவோம். ஜிஎஸ்டி அண்ட் டேக்ஸ் கலெக்ஷன் பற்றி பேசுவோம். தமிழ்நாடு ஒரு 100 ருபீஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸாக பே பண்ணால் அவங்களுக்கு திரும்பி கிடைக்கிறது என்னமோ 29 ருபீஸ் தான். அதே சில நார்த் ஸ்டேட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 100 ருபீஸ் பே பண்ணால் அவங்களுக்கு திரும்பி கிடைக்கிறது என்னமோ 200 ருபீஸாக இருக்குது. இப்போ சீட்ஸோட கவுண்ட் ஜாஸ்தியாக அந்த சைடு போயிடுச்சு அப்படின்னா நம்ம தமிழ்நாடோட க்ரோத்தை பற்றி பார்லிமெண்ட்டில் பேசுகிறதுக்கு யார் இருப்பா? நமக்கான பட்ஜெட் அலோகேஷன் ரைட்ஸ் எல்லாத்தையும் பாப்புலேஷன் ஹெவியாக இருக்கிற ஸ்டேட்ஸ் தான் டிசைட் பண்ணுவாங்க. ரெப்ரசன்டேஷன் இல்லாமல் டாக்ஸேஷன் இருக்கலாமா? அப்போது இதுக்கெல்லாம் சொல்யூஷனே இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கு ஒரு பெஸ்ட் சொல்யூஷன் இருக்குது. அதுதான் யூஎஸ் ஃபாலோ பண்ணுற செனட் மாடல். அமெரிக்காவில் பெரிய ஸ்டேட்டாக இருந்தாலும் 2 சீட்டு தான், சின்ன ஸ்டேட்டாக இருந்தாலும் 2 சீட்டு தான். நம்ம ராஜ்யசபாலையும் சீட் அலோகேஷன்ஸ் அப்போ ஈக்குவல் ஃபார் ஆல் ஸ்டேட்ஸ் அப்படின்னு மாற்றிட்டாங்க அப்படின்னா பாப்புலேஷன் மிஸ்மேட்சை பேலன்ஸ் பண்ணிடலாம். இதுக்கு பேர் தான் கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம். டெமோகிராஃபிக் லாஜிக்கை விட டெமோக்ராட்டிக் லாஜிக் தான் முக்கியம். 2026 எலெக்ஷன் வெறும் யார் ஆட்சி பிடிக்க போகிறாங்கன்றது மட்டும் இல்லை, இந்தியா டெவலப்மெண்ட்டுக்கு வேல்யூ தருதா இல்லை டெமோகிராஃபிக் வேல்யூ தருதா அப்படின்னு டிசைட் பண்ணுற ஒரு வருஷம். பாப்புலேஷன் கண்ட்ரோல் பண்ண ஒரே கிரைமுக்காக நம்மளோட ரெப்ரசன்டேஷனை இழக்கக்கூடாது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சக்ஸஸ் அட்டைன் பண்ணதுக்காக நம்ம எஃபிஷியன்சி டேக்ஸை கட்டணுமா என்ன? கமெண்ட்டில் சொல்லுங்கள். For more such political content, follow Political Hub.